பைரவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்க போது நம்ம சிந்து தான். நம்ம பைரவி என்ன தான் வந்து வெறுத்தாலும் நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே கொண்டு இருக்குது. இருந்தாலும் மகா வந்து இது எப்படின்னா வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான சூழ்ச்சியும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து சிந்துவை ஏற்றுக்க போகிறாங்க. அவங்க மேலே இருக்க அந்த கோவம்லாம் வந்து தனிய போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை வந்து வச்சுருப்பாங்க பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும். ஸோ அந்த பூஜையில் வந்து அன்னபூர்ணி வந்து கலந்துக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து கலந்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா வேணுட்டே சிவா கிட்ட வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து தடுத்து என் புருஷன் பக்கத்தில் நான் தாண்டி இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கெத்தாக இருக்காங்க. என்ன தான் அன்னபூர்ணியும் மகாவும் வந்து உள்ளே வரக்கூடாதுனாலும் வந்து இது என்னோட உரிமை, என் புருஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே கலந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து மாறி செமையாக கெத்தாக வந்து ஆகியிருக்காங்க. ஸோ அன்னபூர்ணியும் மகாவையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து கண்டிப்பாக சூழ்ச்சி பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து சிவாக்கும் அதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அன்னபூர்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒத்தாசையாக வந்து எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் மீறி வந்து நம்ம சிந்து வந்து எப்படி வந்து சிவாவை வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங்கில் வந்து காமிக்க போகிறாங்க. இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.